Welcome to our biozoology class. Nowadays we discussed about the fifth lesson, the molecular genetics. The last class we studied that as introduction and what is the genetic material as a confirmation with the three methods, principal methods. What are the three methods ma? One is a Griffith experiment, and second one is the Avery et al method, and third one is Hesse-Chase experiment. Okay, so these are the three experiments we have to understand is a DNA as a genetic material. Okay, today class is chemistry of nucleic acids. All of you take your page number in your textbook in 67 in your textbook. Okay, chemistry of nucleic acids. What is nucleic acids? Nucleic acids are long chain or polymer of repeating subunits is called as the nucleotides. என்னதுப்பா நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன? நியூக்ளிக் ஆசிட்ஸ்னா இட்ஸ் அ டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஓகே, நியூக்ளிக் ஆசிட்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஒரு லாங் செயினாக இருக்கும். அந்த லாங் செயினுக்குள்ளே நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் பாலிமர் ஆஃப் ஏ நியூக்ளியோடைட்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம் நியூக்ளிக் ஆசிட். நோட் இட் இன் யுவர் நோட். Polymer of a nucleotides is equal to nucleic acids. அப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் என்ன? நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளிக் ஆசிட்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வாட் இஸ் நியூக்ளியோடைட்? நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஈக்குவல் டு நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் வாட் இஸ் நியூக்ளியோடைட்? ஸோ நியூக்ளியோடைட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 parts. ஒரு நியூக்ளியோடைடுக்குள்ளே எதெல்லாம் இருக்கணும்? நைட்ரோஜினஸ் பேஸ் and 5 carbon sugar of a pentose and phosphate group. இது மூணும் சேர்ந்தா என்னது? நைட்ரோஜினஸ் பேஸ், 5 carbon sugar and phosphate group. So these are the 3 composed to making a nucleotide. So இந்த nucleotide நிறைய repeating units polymer of a nucleotides இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? Nucleic acid. Can you understand? Now you have to see the slide. ஸ்லைடை பாருங்க. இப்போ ஒரு எதெல்லாம் சேர்ந்த 3 காம்போனண்ட் வந்து நியூக்ளியோடைடுன்னு சொன்னோமா, அதில் பேஸும் சுகரும் சேர்ந்தால் நியூக்ளியோசைட். ஸோ அதோட பாஸ்பேட் சேர்ந்தால் அது நியூக்ளியோடைட். ஸோ தீஸ் ஆர் த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியோடைட் இஸ் கால்ட் அஸ் அ நியூக்ளிக் ஆசிட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் ஆர் த 2 types ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ் இன் நியூக்ளிக் ஆசிட்ஸ்மா? பியூரின், பிரிமிடின். இதெல்லாம் போன வருஷம் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, see the book. Page number 67, nitrogenous bases. Note it. So the 2 types of nitrogenous bases, one is purine, another one is pyrimidines. Okay. So what is a purine ma? எதெல்லாம் எந்தெந்த பேசஸ்லாம் பியூரின் சொல்லுவோம்? அடினைன் அண்டு குவானைன். அடினைன் அண்ட் குவானைன் எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹாவ் அ டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங்காக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் தெரியும். அடினைன் அண்ட் குவானின் எப்படி இருக்காங்க? டபுள் நைட்ரஜன் ரிங்கில் இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ பிரிமிடின்ஸ். பிரிமிடின்ஸில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. பிரிமிடின்ஸில் என்னது? தைமின், சைட்டோசின், யுராசில். எப்பயுமே பிரிமிடின்ஸ் என்ன ரிங்கில் இருப்பாங்க அப்படின்னா ஹாவ் அ சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். I repeat. So nitrogenous bases is 2 types. One is purines and pyrimidines. 2 purines, 3 pyrimidines. ஆனால் டோட்டலாக அப்படி இருக்காங்க. பட் டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் 2 purines 2 pyrimidines தான் இருப்பாங்க. ஓகே, வாட் ஆர் த 2 purines? அடினைன் அண்ட் குவானைன். அவங்களுக்குள்ள இருக்க நைட்ரஜன் பாண்ட்ஸ் எவ்வளவு? ஹாவ் டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர். பிரிமிடின்ஸுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? தைமின், சைட்டோசின், யுராசில். இவங்க எப்பயுமே சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். இதில் பிரிமிடின்ஸில் தைமின் வந்து அவங்க வந்து டிஎன்ஏக்குள்ளே ப்ராப்பர்ட்டி. அதில் யார் வரமாட்டாங்க அப்படின்னா யுராசில் வரமாட்டாங்க. தைமினில் டிஎன்ஏல தைமினும் சைட்டோசினும் மட்டும்தான் டிஎன்ஏக்குள்ளே ப்ராப்பர்ட்டி, நைட்ரோஜனஸ் பேசஸ். அண்டு ஆர்என்ஏல யுராசில் அண்டு சைட்டோசின் தான் ஆர்என்ஏவோட பிரிமிடின் காம்போனன்ட்டு. இப்போ இங்கே ஸ்லைடை பாருங்கள். ஸ்லைடை பார்த்திங்கன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் அடினைன் அண்ட் குவானினில் எது காமனாக இருக்குது அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின். ஸோ டிஎன்ஏல தைமைன். So the thymine is replaced by uracil in RNA.
Can you understand? அப்போ what are the nitrogenous bases in DNA? DNA nitrogenous bases என்னென்னலாம் இருக்குது? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன். RNA ஓட nitrogenous basesலாம் எதுப்பா? அடினைன், குவானைன், சைட்டோசின், uracil. Can you understand? Can you understand about the nitrogenous base? So okay, இந்த nitrogenous bases ஓட main chemical properties என்ன அப்படின்னா, it will be accept the H plus ions or proton in solution. Nitrogenous bases அந்த நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, H plus ions-ஐ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நைட்ரோஜனஸ் பேஸஸில் எழுதினா போதும். நெக்ஸ்ட் இஸ் பென்டோ சுகர். So why it is called as DNA? What is the expansion of DNA ma? Deoxyribose sugar. And RNA na ribonucleic acid. Okay, ribonucleic acid, அது வந்து deoxyribonucleic acid. ஸோ இதுக்கும் நியூக்ளியஸ் உடைய யூகேரியாஸோட நியூக்ளியஸில் டிஎன்ஏ இருக்கும். அண்ட் ப்ரோகேரியாஸோட நியூக்ளியஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த பென்டோ சுகர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ? இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. உங்கள் புக்கை பாருங்கள், 67 உடைய லாஸ்ட்டில் பென்டோ சுகரில் லாஸ்ட்டில் பாருங்கள். So the only difference between these two sugars is there is one oxygen atom less in deoxyribose sugar. இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டியாக்சிரிபோஸ் சுகரில் ஒரு ஆக்சிஜன் எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப, ரிபோஸ் சுகரை கம்பேர் பண்ணுறப்ப. நம்ம ரிபோஸ் சுகரில் எத்தனை இது இருக்கும் அப்படின்னா டோட்டலாக C5H10O5 இருப்பாங்க. நோட்டிட்மா, C5H10O5 இருப்பாங்க. பட் டியாக்சிரிபோஸ் சுகரில் C5H10O4. அப்போ எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் டியாக்சிரிபோஸ் சுகர்? டபுள் ரிபோ சுகராக இருந்தாலும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எங்கே லெஸ்ஸாக இருக்கும், டியாக்சிரிபோஸ். டிஎன்ஏக்கு ஒரு ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர் தென் ஆர்என்ஏ. ஓகே, ஹவ் இட் இஸ் ரிபோஸ் சுகர்? ஆர்என்ஏல இருக்க ரிபோஸ் சுகர் C5H10O5. பட் டிஎன்ஏல என்னன்னு சொல்லுவோம், C5H10O4. ஸோ அதனால் ஒரு ஆக்சிஜன் இஸ் லெஸ் இன் டியாக்சிரிபோஸ். நோட் இட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். 1 mark question last year asking in public examination. Okay, now we have to understand the two components பற்றி படிச்சாச்சு, நைட்ரோஜனஸ் பேஸஸும் பென்டோ சுகரும். நெக்ஸ்ட் இஸ் பாஸ்பேட் குரூப். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் எதுலேருந்து டெரிவ் பண்ணுறாங்க, பாஸ்போரிக் ஆசிட்லேருந்து டெரிவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாஸ்போரிக் ஆசிட் H3PO4ல் எத்தனை OH குரூப்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, 3 OH குரூப்ஸ் ஆர் ஆக்டிவ். அண்டு அதில் வந்து 2 OH குரூப்ஸ் வந்து எதுக்கு இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்வால்வ் இன் ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன். ஏன்னா பேக் போன் எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த சுகர் அண்ட் பாஸ்பேட்டை தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் 2 OH குரூப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்பேட்டில் ஃபங்க்ஷனல் குரூப் PO4 நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் கிவ்ஸ் DNA அண்ட் RNA இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆசிட். ஏன் வந்து டிஎன்ஏவை ஆசிட் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ரிலீசஸ் ஒன் ஆஃப் த H plus ion. ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு காம்போனண்ட்டை பார்த்தோம், யார் வந்து அக்செப்ட்ஸ் H plus ion, நைட்ரோஜினஸ் பேஸ். அப்போ யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து இவங்க வாங்கிக்கிறாங்க, பாஸ்பேட் ரிலீஸ் பண்ணுற H plus அயான்ஸை நைட்ரோஜினஸ் பேஸஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரிலீஸ் H plus அயான்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால இவங்களுடைய ஃபிசியாலஜிக்கல் pHஐ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் நம்ம டிஎன்ஏவை என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் அ நியூக்ளிக் ஆசிட். வை? இட் ரிலீசஸ் H plus அயான்ஸ் அட் ஃபிசியாலஜிக்கல் pH வந்து என்ன ஆயிடுது, ஆசிட் pHஆக மாறிடுது. ஓகே, ஸோ இந்த பாஸ்பேட்ஸ்க்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாண்ட் இஸ் எஸ்டர்ஸ் பாண்ட். நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஒன் வேர்டு. ஸோ த எஸ்டர்ஸ் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த பாஸ்பேட்ஸ். ஸோ த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் எப்பயுமே பாஸ்பேட் குரூப் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜில் இருக்கிறதுனால ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டும் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. Ester bonds, phosphodiester bonds. Next is this negatively charged phosphate ensure the retention of nucleic acid within the cell or nuclear membrane. அப்போ phosphate ஓட charges என்ன, negatively charged phosphate.
ஸோ அதுதான் என்ன பண்ணுது, ரிட்டன்ஷன் ஆஃப் எ நியூக்ளிக் ஆசிடை செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளேயும் ரிட்டன்ஷன் பண்ணி வச்சுக்கிறதே எதனால், இந்த பாஸ்பேட்டுடைய நெகட்டிவ் சார்ஜஸ்னால தான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ரிப்பீட்மா. ஸோ த பென்டோ சுகர், nitrogenous base, phosphate functional group. So these are the three important nitrogenous components in forming a nucleic acids. So pentose sugar in DNA and RNA, DNA deoxyribose sugar, RNA ribonucleic acid and ribose sugar. So what is the differentiate between DNA and RNA is a one oxygen atom less in எங்க யாருக்கு கம்மியாக இருக்குது, deoxyribose sugarக்கு கம்மியாக இருக்குது. And nitrogenous base, purine and pyrimidine. Purine always a double cycle ring, carbon nitrogen ring. And இவங்க வந்து pyrimidines வந்து சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, H+ அயான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன் பாஸ்பேட்டில் 3 OH groups is active, is formation involved in strand formation. இவங்க ஒரு H+ அயான்ஸை இழக்கிறப்ப என்ன ஆகுறாங்க, ரிலீஸ் பண்ணுறப்ப அதனுடைய pH ஆசிட் கண்டிஷனாக இருக்கிறதுனால நம்ம நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 2 பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது பாஸ்பேட்டில். ஒன்று வந்து எஸ்டர் பாண்ட்ஸ், அனதர் ஒன்று பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ். ஸோ இந்த பாஸ்பேட்டோடைய சார்ஜஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் பாஸ்பேட்னா, பாஸ்பேட் நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கிறதுனால தான் நியூக்ளிக் ஆசிட் செல்லுக்குள்ளே நியூக்ளிக் ஆசிட் ஆர் நியூக்ளியர் மெம்பரேனில் என்ன பண்ண முடியுது, நியூக்ளிக் ஆசிடை ரிட்டைன் பண்ணி வச்சுக்க முடியுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, so this is nucleoside, nucleotide and to forming an entire structure of a DNA. So what is nucleoside? Nitrogenous base plus sugar is called as a nucleoside plus phosphate. Nucleoside plus phosphate is equal to nucleotide. Okay, so நிறைய nucleotide, polymer of a nucleotide தான் என்னன்னு சொல்லுவோம், nucleic acids ன்னு சொல்லுவோம். சரியா? So the chemical bonds that link the sugar components of adjacent nucleotides. ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடும் எதுப்பா அட்டாச் பண்ணணும்னு சொன்னேன், என்ன பாண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம், ஒரு நியூக்ளியோடைடுக்கும், அதாவது நியூக்ளியோடைடுங்கிறது என்டையர் 3 காம்பனன்ட் பேஸஸ்க்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்டர் பாண்ட்ஸ், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் த பாஸ்போ டைஎஸ்டருடைய பொலாரிட்டி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 5' to 3'. 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது, டபுள் ஸ்ட்ராண்ட். அப்போ ஆப்போசிட் ஆன்டிபோலாரிட்டி ஸ்ட்ராண்ட் என்னன்னு சொல்லுவோம், 3' to 5'. Okay, so this is the phosphodiester bond, or the polarity of the strand is indicating 5' to 3'. Opposite strand என்னன்னு சொல்லுவோம், 3' to 5'. So இது வந்து is a bDNA and right-handed helic-like structure. So it was proposed by Watson and Crick. So இந்த கான்செப்ட்லாம் லாஸ்ட் இயர் நீங்கள் பாட்னியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட் ஐ வில் ரீகால் நவ். எட்வின் சார்காஃப் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸ்லேயே அடினைன் அண்டு தைமைன், ஏயும் டியும் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸால் இருப்பாங்க. அதே மாதிரி சியும் ஜியும் இஸ் அ சைட்டோசைன் அண்ட் குவானைன் இஸ் லிங்க்டு பை ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். இதுதான் எர்வின் சார்காஃப் ரூல். இஸ் ஈக்குவல்ட், எப்பயுமே அடினைனும் தைமைனும் இருக்கிற காம்போனண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆஃப் எ சைட்டோசின் அண்ட் குவானைன். எல்லாமே ஈக்குவல், பியூரின்ஸும் ஈக்குவல், சப்ரிமிடின்ஸும் ஈக்குவல். அதுதான் என்னது இந்த எர்வின் சார்காஃப் ரூல். ஸோ அதனால தான் 2 ஸ்ட்ராண்டும் எப்படி இருக்குது, கிரிப்னஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் அடினைன், தைமைன் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் எ குவானைன் அண்ட் சைட்டோசைன். ஸோ அடினைனுக்கும் தைமைனுக்கும் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட், சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் என்னது ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். இதுதான் எர்வின் சார்காஃப் ரூல். நம்ம டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள், 68 பேஜ் நம்பரில் செகண்ட் பேராகிராஃப். அதில் வந்து எர்வின் சார்காஃப் ரூல் இருக்கா, ஏ double bond AT and G triple bond C. So always these are the 3 hydrogen bonds. The ratios between the adenine with thymine and guanine with cytosine are constant and equal. Okay, so this is the Erwin Chargaff rule. Note it in your book. Okay, next is RNA world. Is a Frankel contract and Singer is the first person demonstrate the RNA is a genetic material is from
viruses like tobacco mosaic virus. Tobacco mosaic viruses RNA தான் genetic material அப்படின்னு சொல்லிட்டு யார் demonstrate பண்ணாங்க? Frankel, Conrad and Singer. Okay, so next is the word RNA world. A word is first given by Walter Gilbert. Your hypothesis is that RNA is the genetic material on Earth. What is the name of the hypothesis? RNA as the genetic material on Earth. Okay, next is the molecular biologist is Leslie Orgel and Francis Crick and Carl Zoom. So independently proposed the RNA world as first stage in the evolution of life, a stage when RNA catalyzed all molecules is necessary for survival and replication. So இவங்களுடைய கான்செப்ட் அபவுட் த RNA வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ RNA தான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கணும். ஏன்னா RNA கேட்டலைஸ்டு, RNA பிரேக் பண்ணோம்னா ஆல் மாலிகூல்ஸ் வந்து கிடைக்கும். அதுலேருந்து வர அந்த மாலிகூல்ஸ் தான் என்ன பண்ணுது, நம்மளை வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் அது வந்து ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் மெயின் மாலிகூல்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த 3 மாலிகுலர் பயாலஜிஸ்டோடைய கான்செப்ட் ஹைப்போதசிஸ் proposed related to the RNA world. Okay, so next other followed by யார் வராங்க அப்படின்னா Andrew Fire and Greg Mello. So these are the 2 persons who received a recipients Nobel Prize in 2006. So இவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, RNA is an active ingredient in the chemistry of life. RNA தான் என்னது, is an active ingredient in the chemistry of life. சயின்டிஸ்டோட நேமை நோட் பண்ணிக்கோங்க. RNA வேர்ல்டை பற்றி 4 தீசிஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்கல், கான்ட்ராட் அண்ட் சிங்கல் வந்து என்ன பண்ணார், இஸ் RNA இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல்னு டொபாக்கோ மொசைக் வைரஸில் கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் ஃபாலோட் பை நெக்ஸ்ட் யார் வந்தாங்க, வால்டர் கில்பர்ட் வந்து என்ன சொன்னார், RNA இஸ் த ஃபஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் எர்த்துன்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபாலோட் பை 3 பயாலஜிஸ்ட். யார், லெஸ்லி ஓரகல் அண்ட் ஃப்ரான்சிஸ் பிரிக் அண்ட் கார்ல் ஜூஸ் என்ன பண்ணார், இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் எவல்யூஷன் இன் லைஃப். ஸோ RNA கேட்டலைஸ்ட் ஆல் மாலிகூல்ஸ் இட் நெசசரி ஃபார் சர்வைவல் அண்ட் ரெப்ளிகேஷன் சொன்னாங்க. ஓகே, அண்ட் 4th கான்செப்ட் இஸ் ரிலேட்டட் டு த RNA வேர்ல்ட், ஆண்ட்ரூ ஃபயர் அண்ட் கிரெக் மெல்லோ. So these are the 2 persons is recipients of Nobel Prize in 2006. So இவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, RNA is an active ingredient in the chemistry of life அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Okay, can you understand? Okay, RNA has the ability to act is both genetic material and catalyzed. RNA-னால என்னவை ஆக்ட் பண்ண முடியும், is a genetic material-ஆவும் ஆக்ட் பண்ண முடியும், and is also it is act as a catalyzed. So there are several biochemical reactions in living systems is catalyzed by RNA. So what is a catalytic RNA? என்னவா catalytic RNA, அதை தான் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிபோசைன். நீங்கள் நல்லா கவனிங்க, RNA-னால டேக் யுவர் புக் இன் 68 பேஜ் நம்பரில் இருக்குப்பா. ஸோ RNA வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஹேஸ் எபிலிட்டி டு ஆக்ட் போத் ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் கேட்டலைஸ்டாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த கேட்டலைஸ்டாக இருக்கிறது வந்து செவரல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் லிவிங் சிஸ்டமில் இஸ் கேட்டலைஸ்டு பை RNA-னால கேட்டலைஸ் பண்ணப்படுது. கேட்டலைஸ்னால் என்ன, பிரேக் டவுன். Okay, so what is the name of the catalyst? It's called as a ribozyme. Okay, so but the RNA being catalyzed was reactive, hence unstable. RNA வந்து catalyze பண்ணுறது is a reactive-ஆக இருக்குது, reactive and is also a hence a unstable component-ஆக இருக்குது. Okay, so these are the unstable component is leads to evolution of a more stable form of DNA with certain chemical reactions. ஆல்ரெடி நமக்கு தெரியும் DNA வந்து டபுள் ஸ்ட்ராண்டட் மாலிகுலாக இருக்கும், அதுக்குள்ளே காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் ரெசிஸ்டட் சேஞ்சஸ் பை எவால்விங் எ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர். அவங்களாவே என்ன பண்ணிக்குவாங்க, ப்ராப்பர் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ RNA மாலிகுல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அஸ் அ ஜீன் ரெகுலேட்டர்ஸ் பை பைண்டிங் டு DNA அண்ட் அஃபெக்ட் எ ஜீன் எக்ஸ்பிரஷன். RNA மாலிகுல்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஜீன் ரெகுலேட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி ஜீன் எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ சம் வைரஸஸ் யூஸ் RNA as a genetic material. சில வைரஸஸில் கூட RNA தான் என்னவா இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. I repeat,
RNA is the first genetic material on earth. வால்டர் கில்பர்ட் வந்து சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ RNAனால என்ன எபிலிட்டி இருக்குது? இஸ் எபிலிட்டி டு போத் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் கேட்டலைஸ்டு. ஸோ அந்த கேட்டலைஸ்டு ஆக்ஷன்னா என்ன பண்ணுது? இஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேட்டலிட்டிக் ஆஃப் RNA இஸ் கால்ட் அஸ் அ ரிபோசைம். ஸோ இந்த ரிபோசைம் கேட்டலைஸ் பண்ண RNA பீயிங் கேட்டலைஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா ரியாக்டிவாகவும் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? எவல்யூஷன் ஆஃப் எ மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். DNA வந்து கம்பேர் பண்ணுறப்ப RNAவை கம்பேர் பண்ணுறப்ப மோர் ஸ்டேபிள் ஃபார்மாக இருக்குது. ஏன்? அவங்கள்ட்ட டபுள் ஸ்ட்ராண்டட் DNA மாலிகுலாவும் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் இருக்கனாலையும். சரியா? ஓகே, அவங்க அதே மாதிரி ஏதாவது ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்களாவே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ RNA மாலிகுல்ஸ் இஸ் அதர்வைஸ் இந்த RNA மாலிகுல் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா ஜீன் ரெகுலேட்டர்ஸாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஜீன் ரெகுலேட்டர்னால் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் பண்ண விடாமல் அஃபெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RNA ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் RNA. as a properties of a genetic material, டிஎன்ஏக்கும் RNAக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ ரெண்டுமே டிஎன்ஏவும் RNA ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ எபிலிட்டி டு டைரக்ட் டியூப்ளிகேஷன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் ஃபெயில்ஸ் டு ஃபுல்ஃபில் திஸ் க்ரைட்டீரியா. ரெண்டு நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்குமே என்ன இருக்குது? செல்ஃப் ரெப்ளிகேஷன் கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் கிளியர்லி எவிடென்ட். நம்ம ஆல்ரெடி கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். அவர் என்ன பண்ணார்? killed the heat killed bacteria வச்சு என்ன பண்ணார்? did not destroy the some of the properties of a genetic material. DNA genetic material யாருனாலும் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து காமிச்சார். ஓகே, ஸோ அதில் அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருப்பாங்க. 2 ஸ்ட்ராண்ட்ஸுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அதை பிரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டீநேச்சர் பண்ணணும்னா ஹீட்டிங் கொடுத்தா தான் 2 ஸ்ட்ராண்டையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப டிஎன்ஏ அண்ட் RNA கம்பேர் பண்ணுறப்ப டிஎன்ஏ ஸ்டெபிலிட்டி இஸ் ஸ்ட்ராங். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இப்போ டிஎன்ஏவும் RNA ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியலை ஆட் பண்ணாலுமே டிஎன்ஏல நம்ம வந்து ஸ்டோர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், பட் RNAல ட்ரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நோட் இட் மேம், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஸ்டோர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், பட் RNAல என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் the 4th points of variation through the mutation. Both DNA and RNA are able to mutate. RNA வந்து பீயிங் அன்ஸ்டேபிள் ஆயிரும், மியூட்டேட்ஸ். ஏன்னா RNAல வந்து மியூட்டேட் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ரீசன் அண்ட் அசெஷனில் கொஷின் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 69 லாஸ்ட்டில் இருக்குது. RNA is a being unstable because it's mutates at a faster rate. Thus viruses having a RNA genome with a shorter lifespan can mutate at evolve faster. ஸோ அதனால தான் என்ன ஆகுது? RNAல ஃபாஸ்டர் மியூட்டேஷன் நடக்குது. பட் DNA வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால கம்பேர் தென் RNA காட்டிலும் ஸோ இதில் வந்து மியூட்டேஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, can you understand? So these are the properties of genetic material. I repeat, first one is self replication is common for both DNA and RNA, and stability is strong in DNA than RNA because it's having a complementary strand. And next is information storage. DNA can store the genetic information and RNA transfers the genetic information. Okay, so next is variation through the mutation. Both DNA and RNA are able to mutate, but RNA is mutates is faster rate and is also a unstable. And compare then DNA, because the RNA viruses genome வந்து ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேனாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆயிரும்? ஃபாஸ்ட்டாக மியூட்டேஷன் ஆகிறதுனால தான் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ DNA versus RNA. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 3 mark கொஷின்மா. ஓகே, okay, I repeat, nitrogenous base sugar is equal to nucleoside phosphate to forming a nucleotide.
So third carbon of a sugar hydroxide group of one nucleotide, it forms a phosphodiester. ஸோ அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா பாஸ்பேட் மாலிகுல் ஆஃப் another நியூக்ளியோடைடோட அட்டாச் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஃபார்மிங் எ பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் வருது. ஸோ இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் தான் என்ன பண்ணுது 5 to 3 ப்ரைமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பாஸ்போடைஎஸ்டரில் 5 ப்ரைம்ங்கிறது சுகருடைய பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச்சாக இருக்கும். 5 ப்ரைம்னா கார்பனுடைய 5th கார்பனில். ஓகே, ஸோ தேர்ட் கார்பனில் ஹைட்ராக்சைல் குரூப் வந்து அட்டாச்சாக இருக்கும். இதே இது இன் ஆர்என்ஏல OH குரூப் வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்குன்னா செகண்ட் பொசிஷன் இன் ரிபோஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஆஃப் இஸ் அ கெமிக்கல் ஹெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். What is the Erwin-Chargaff rule? Adenine pairs with thymine as a double hydrogen bond. Guanine pairs with cytosine with triple hydrogen bond. So the ratios are constant, is always equal. So it is the base bearing confers a unique property to the polynucleate chain. So the chains are complementary to each other. So 3 markல கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எழுதியிருக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, this is RNA world. A typical cell contains 10 times as much RNA as DNA. ஸோ நம்ம 3 சயின்டிஸ்ட்டை பார்த்தோம், ஃப்ராங்கல், கான்ராட் அண்ட் சிங்கர் வந்து ஃபஸ்ட்டு DMV டொபாக்கோ மொசைக் வைரஸில் ஆர்என்ஏவை ஐடென்டிஃபை பண்ணி ஆர்என்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொன்னார். நெக்ஸ்ட் வந்து லெஸ்லி ஆரகல் அந்த 3 பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டிபெண்ட்லி ப்ரப்போஸ்டு த ஆர்என்ஏ வேர்ல்டை வச்சு இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் இவங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகே, ஸோ த தேர்ட் டேர்ம் யார் இப்போ ஆர்என்ஏ வேர்ல்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் வால்டர் கில்பர்ட். அவர் என்ன சொன்னார், ஆர்என்ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே, வாட் ஆர் த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆர்என்ஏ? ஆர்என்ஏனால என்ன பண்ண முடியும், ஆக்டர்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்கும் அண்டு கேட்டலைஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு கேட்டலிட்டிக் ஆர்என்ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இஸ் அ ரிபோசைன். ஸோ ஆர்என்ஏ கேட்டலைஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து எப்படி இருக்குமா, இஸ் அ அன்ஸ்டேபிளாக இருக்குது. இதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ கம்பேர் பண்ணுறப்ப எவல்யூஷன் இஸ் அ ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏல வந்து எப்படி இருக்குது, அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, சம் ஆர்என்ஏ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ ஜீன் ரெகுலேட்டர்ஸாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஜீனை கண்ட்ரோல் பண்ணுது, ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி, இஸ் பைண்டிங் டு டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ ஆர்என்ஏ இஸ் ஆக்ட் அஸ் அ ஜீன் ரெகுலேட்டர்ஸ். சில வைரஸஸில் ஆர்என்ஏ என்னவா பண்ணுறாங்க, ஜெனட்டிக் மெட்டீரியலை ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஆண்ட்ரியூ ஃபயர் அண்ட் கிரெக் மெலோ என்ன சொல்கிறாங்க, இஸ் ஆர்என்ஏ இஸ் அண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இன் த ஹெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட் ஆஃப் ஆர்என்ஏ வேர்ல்டு. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அண்ட் வர்சஸ் ஆர்என்ஏ? ஸோ ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணுறப்ப டிஎன்ஏக்கு வந்து எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஆர்என்ஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸிலி டீக்ரேடபிளாகவும், அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்என்ஏ வந்து ஒரு கேட்டலிட்டிக்காக இருக்கிறதுனால அது வந்து மோர் லெஸ் ரியாக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னோம்ல. ஸோ அதை வந்து நம்மளுடைய ஸ்டெபிலிட்டிக்கு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். ஆர்என்ஏல டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறோம், இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் வேரியேஷன் த்ரூ த மியூட்டேஷன். ஸோ டிஎன்ஏ அண்டர்கோஸ் மியூட்டேஷன் போகும், பட் ஆர்என்ஏல மியூட்டேஷன் எப்படி இருக்கும், இஸ் கம்பேர் தன் டிஎன்ஏ காட்டிலும் ஆர்என்ஏல ஃபாஸ்டராகவும் அதே நேரத்தில் அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதனால தான் ஆர்என்ஏ வைரஸஸோட லைஃப் ஸ்பேன்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ DNA is more stable and preferred for storage of genetic information. So இதுதான் is the properties of a genetic material. Can you understand?